ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறது கூட ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெப்பர் ஃப்ரைக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இதை வந்து நல்லா எண்ணெயே எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதோட ஸ்மெல் வந்து வரும். அந்த ஸ்டேஜில் வந்து அது கொஞ்சம் நல்லா வந்து ப்ரௌனாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி அதை நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கங்க. ஆறுனதும் பவுடர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சேம் அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் நம்ம பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் ஒரு ரஃப்பாக கட் பண்ண ஒரே ஒரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து ஒன்று ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். அதில் எந்த ஸ்லிட்டும் போடல, அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக அந்த மாதிரி வதங்கி வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் தட்டி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வந்து டேஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணிடணும். மேலே வந்து நம்மளுக்கு கருப்பு கருப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுங்க. அரிசி மாவில் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணால் கூட அந்த ஃபுல்லாக அழகாக க்ளீன் ஆகி வந்துடும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சு 2ஆக வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதும் இதில் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மஞ்சத்தூள், வெங்காயம் எல்லாத்துக்கூடையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா அதுவாக வந்து மஷ்ரூம் வந்து தண்ணி விட்டு வரும். ஸோ அந்த தண்ணியிலே அது ஃபுல்லாக வந்து குக் ஆகிடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணவே வேணாம். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் கொஞ்சம் வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பவுடர் பண்ணோம்ல, அந்த பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். இதோட வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும். காரத்துக்காக இது மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு பச்சை மிளகாய், அவ்வளோதான். வேறு எந்த பொடியும் நம்ம ஆட் பண்ண வேணாம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவிடுங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.